இங்க பாரு பிரியா, இதெல்லாம் செட் ஆகாது. அவனே பேஷன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்பி நீயே உன் லைஃபை கெடுத்துக்க போறியா? என்ன பாரேன், அவனே உன்கிட்ட வந்து இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்ல போறான். ஓய், என்னாச்சு? ஏன் வர சொன்ன? இல்லை, சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்தது. நேத்து தானே பார்த்தோம். அது நேத்து. சரி சொல்லு, என்னாச்சு? என்ன? இல்லை, வீட்டில் மேரேஜ் பற்றி பேசினாங்களா, அதான் நம்மளை பற்றி சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ பிரச்சனை இதெல்லாம் இருக்குன்னு. முதல்லயே சொல்ல மாட்டியா? ஹலோ மச்சான், சொல்றா. உன் ஆஃபீஸில் ஒரு வேக்கன்ட் இருக்குன்னு சொன்னலடா, அது எப்படினாச்சும் கொஞ்சம் வாங்கி தர முடியுமாடா? நீ தான் ஏதோ சினிமா ட்ரை பண்ணியிருந்தியே, என்னாச்சு அது? அதெல்லாம் விட்டு ரொம்ப நாளாக ஆச்சுடா. எனக்காக கொஞ்சம் பார்க்குறியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வேலை உனக்கு தான். தேங்க்ஸ்டா மச்சான். சரி நீ பாரு, நான் அப்புறம்டா கால் பண்ணுறேன். வேலை கிடச்சிரும். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு உங்கள் வீட்டில் சொல்லிவிடு. சேலரி எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோ தோணுதோ சொல்லு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் அன்றைக்கி மட்டும்தான். நானே என் வீட்டில் பேசிடுறேன். நீ தான் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கணும், என்னையும் சேர்த்து. ஓகேவா? என்ன விட்டு போய்டுவேன்னு நினச்சியா? இல்லை, அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை.